அந்த குரல் ஒலித்தது. யாருடைய குரல் அப்படின்னா வீர் சாவர்கருடைய பேரன் ரஞ்சித் சாவர்கர் தான் இதை சொல்லியிருக்கிறார். கோயில் அது சம்பந்தப்பட்ட பணியாளர்கள்லாம் இந்துக்களாக இருக்க வேண்டும். அதை விட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாமியர்கள் எப்படி அலால் சர்டிஃபிகேஷனை வலியுறுத்துகிறாங்களோ அதே போல் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் ஓம் சர்டிஃபிகேஷன், இதெல்லாம் இந்து கடைகள் தான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும், அதை நாம் வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மிகவும் பாராட்டத்தக்கது. அப்படித்தான் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட கிணறுகள், நீர்வழி விஷயங்கள், தீர்த்தங்கள் இதையெல்லாம் மீட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது இயற்கையோடு இயைந்த வாழ்வு, ஆன்மீகம் மட்டும் இல்லை, இயற்கையோடு இயைந்த அந்த ஒரு சுற்றுப்புற அதை மீட்கக்கூடிய வேலையும் செய்திருக்கிறார்கள் இந்துக்கள். இதுதான் உண்மையான சனாதனம். இப்பொழுதெல்லாம் ஒரு இயக்கமாக இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பல வருடங்கள் போராடி நம்ம பெற்றோம். இப்பொழுது சட்ட ரீதியாக பலரும் வழக்கு தொடுத்து இந்து விழிப்புணர்வு கொண்டவர்கள் அவங்கவுங்க பகுதியில் நம்மளுடைய இதுக்கு முன்னால் இருந்த வழிபாட்டு தலம் என்னவாக இருந்தது, இப்போ அந்த வழிபாட்டு தலம் எங்கே, புனிதமான கிணறு இருந்தது அப்போ இருந்தது, நம்ம தாத்தா ஏதோ சொல்லியிருக்காங்களே இப்போ ஆனால் அது இல்லையே, அது எங்கே, இதையெல்லாம் மீட்க வேண்டும் அப்படின்னு போராடி வருகிறார்கள். நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்பே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களே மணல் கொள்ளையர்களுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது நீங்கள் போலீஸ்காரர்களோ இல்லை தாசில்தாரோ இல்லை விஓவோ நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சு போச்சா? அதனால தான் அவர் வேணால் போலீஸ்காரராக இருக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா நல்லா மீசெல்லாம் வச்சுருக்காரு, நல்லா எங்கே சினிமாவில் காட்டக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கிறார், 8 மாதிரி தான் இருக்கார். ஆனாலும் என்ன பிரயோஜனம்? சுற்றி இருக்கிறவங்க இந்த மாஃபியா கும்பலோடு கைகோர்த்து இவங்க எப்படியெல்லாம் விட்டு கொடுத்தாங்களோ அதுக்கெல்லாம் கொட்டு வைக்கிறது மாதிரி கோர்ட்டு இன்னைக்கு கேட்டிருக்கு. கிட்டத்தட்ட 72 சிசிடிவி கேமரா இருக்குங்க, கூட 56 வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? ஒன்று, ரொம்ப கூலாக சொல்கிறீங்க எஃப்ஐஆர் டெக்னிக்கல் எரரில் வந்துச்சு, அது எப்படி வெளியில் வரும்? என்னென்னா பெண்கள் தொடர்பான வழக்குகள், டவுரி கேஸாக இருக்கலாம், இது மாதிரி பாலியல் வன்கொடுமை. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை முதலில் பார்ப்போம். பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம், போலீசுக்கு நீதிபதிகள் சரம் மாறி கேள்வி. மணல் மாஃபியாவுக்கு துணை போகும் போலீஸ், சிவகிரி 8 டிஜிபிக்கு ராஜினாமா கடிதம். விஜயகாந்த் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் பேரணிக்கு தடை. இந்துக்கள் மட்டுமே பணியாளர்களாக நியமிக்க வேண்டும். அறங்காவலர் குழு கூட்டத்தில் சாவர்கரின் பேரன் அறைகூவல். உத்தரப்பிரதேசம் சம்பலில் 87 புனித இடங்கள் மீட்பு. இன்றைய செய்திகள் சிந்தனைக்கு நம் அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் ராஜேஷ் ராவ் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் ராஜேஷ் ராவ் அவர்கள். வணக்கம் சார். இன்றைய முதல் செய்தியாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் போலீசாரிடம் சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த 2 நாட்களாக தமிழகம் முழுக்க ஒரே பேசுபொருளாக இருப்பது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த மாணவிக்கு நடந்த பாலியல் பலாத்காரம். அந்த செய்தி ஆரம்பத்திலிருந்தே அது குறித்து பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, அது முன்னுக்கு பின் முரணாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய செய்திகள் சிந்தனைகளில் கூட இது சம்பந்தமான கருத்துக்களை கடந்த 2 நாளாக பேசிகிட்டு இருக்கோம். அதற்கெல்லாம் நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ அதை தான் இப்பொழுது நீதிபதிகள் கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் நம்ம சரியான கருத்தை தான் இங்கே பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. நம்பர் 1 அப்படின்னா, இந்த கேஸ் எப்படி ஃபைல் ஆனது அப்படிங்கிறதுலேருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அமைச்சர் ஒரு விஷயம் சொல்கிறார், என்னென்னா போலீஸில் அந்த கேஸ் பதிவான பிறகு தான் யூனிவர்சிட்டிக்கே தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கோவி செழியன். ஆனால் கமிஷனர் அவர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து கம்ப்ளைண்ட் வந்தது, அதை வச்சு தான் நாங்கள் விசாரணையை தொடங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறார். இது சமூக வலைதளங்களில் எப்படி அமைச்சரும்
விசாரணை அதிகாரி அந்த இதில் இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனரும் எப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்க. நாம் ஆரம்பத்துலேருந்தே சொன்னது மாதிரி இப்போ நடக்குது பாருங்கள், இது ஏதோ ஒன்றையும் மூடி மறைப்பதற்காக தான் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு ஆரம்பித்த உடனே பிறகு அதற்கு சப்பக்கட்டு கட்டுறது மாதிரி அமைச்சர் இல்லை நான் வந்து என்ன சொன்னேன்னா அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி அவங்க பேசினாங்க. பிறகு என்ன சொன்னாங்கன்னா அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர் வந்து பொதுத்தளத்திற்கே எல்லாருக்கும் சமூக வலைதளங்களில் இப்போ என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அதில் பார்த்துருப்பாங்கிறாங்க. அதை டவுன்லோடு பண்ணியிருக்கிறது 18 பேர் அப்படிங்கிறாங்க. அதை யாருன்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு போலீஸ் பண்ணுது. அது குறித்து பேசினாலோ அது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் அந்த எஃப்ஐஆர் காப்பியை பகிர்ந்தாலோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கும்னு போலீஸ் சொல்லுது. ஆனால் அது எப்படி லீக் ஆணுச்சு அப்படின்னு கேட்டால் அவர் கேஷுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து டெக்னிக்கல் எரர் அப்படின்னு. ஊடகவியலாளர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் கொஞ்சம் கூலாக தான் பதில் சொல்கிறார். ஆனால் அதை ஒரு பெருமையாக நினைத்து கொண்டு திமுகவினர் வந்து சமூக வலைதளங்கள் என்னென்னா கமிஷனர் பார்த்தீங்களா எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சமூக வலைதளங்களில் கமிஷனரை முட்டு கொடுத்தாங்க. இது போன்ற ஒரு கமிஷனர் உண்டா அப்படிங்கிற அளவுக்கு திமுகவினர் முட்டு கொடுத்தாங்க. என்னென்னலாம் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது. அண்ணாமலை இதை வந்து இட்டுக்கட்டியெல்லாம் சொன்னார், எதிர்கட்சிகள் இட்டுக்கட்டி எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க. இதை வைத்து பெரிய போராட்டங்கள் நடத்தி இது அரசியலாக்க நினைத்தார்கள். அவங்க எண்ணத்துல எல்லாம் மண்ணள்ளி போடுறது மாதிரி கமிஷனர் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சரமாரியான கேள்வி, இவங்க எப்படியெல்லாம் முட்டு கொடுத்தாங்களோ அதுக்கெல்லாம் கொட்டு வைக்கிறது மாதிரி கோர்ட்டு இன்னைக்கு கேட்டிருக்கு. கிட்டத்தட்ட 72 சிசிடிவி கேமரா இருக்குங்கிறீங்க, கூலா 56 வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? ஒன்று, ரொம்ப கூலாக சொல்கிறீங்க எஃப்ஐஆர் வந்து டெக்னிக்கல் எரரில் வந்துச்சு, அது எப்படி வெளியில் வரும்? என்னென்னா பெண்கள் தொடர்பான வழக்குகள், டவுரி கேஸாக இருக்கலாம், இது மாதிரி பாலியல் வன்கொடுமை கேஸாக இருக்கலாம், இது எப்படி வெளியில் வந்தது? அது டெக்னிக்கல் எரர்னா ஃபால்ட்னா அது செஞ்சது யார் செய்யும் பொழுது இது நடந்தது, இது எப்படி வெளியில் வந்தது அப்படின்னு கோர்ட்டு கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் மாதிரி இவர் கிட்டத்தட்ட 20 வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறீங்க. அவர் எப்படி 20-25 முறை ஒரு நாளைக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளார போயிட்டு வர முடியுது? அந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே இவரால் எப்படி பிரியாணி கடை வைக்க முடிந்தது அப்படின்னு இந்த செய்தி பரப்பும் பொழுது இந்த செய்தி வெளிவந்த உடனே பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா, இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்ட இந்த ஞானசேகரன் என்பவருக்கும் திமுகவோட ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். உடனடியாகவே RS பாரதியாக இருக்கட்டும், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் வந்து எங்கள் பார்ட்டியில் வந்து ஒரு மெம்பரே கிடையாது, சால்வா போட்டவன்லாம் திமுக காரனா, யாரை வேணாலும் பார்ப்பாங்க, தயாநிதி மாறனை பார்த்துருப்பாரு, உதயநிதியை எங்கேயாவது பார்த்துருப்பாரு, அமைச்சர்களை பார்த்து அவர் சால்வா போட்டுப்பார், சால்வா போட்டால் அவர் திமுக கட்சிக்காரராக ஆயிடுவாரான்னு ரொம்ப லாஜிக்கலான கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் இன்று காலையிலிருந்து சமூக வலைதளங்களில் பல ஃபோட்டோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா அவர் மா சுப்பிரமணியனோட கூட இருக்கிறது, அவருடைய பகுதியில் அமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுதோ இல்லை இப்பொழுது இந்த நிவாரண பணிகளை கவனிக்கும் பொழுதோ அவர் கூடயே இருக்கிறார். இன்னும் சொன்ன போனால் துணை மேயரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அவர் வீட்டில் பிரியாணி சாப்பிட்றது மாதிரி ஒரு ஃபோட்டோ. நாளைக்கே டிஎன் ஃபேக்ட் செக்னு ஒன்று இருக்குது, இதை வந்து பொய், இதை வந்து ஏஐயில் மார்ஃபி பண்ணியிருக்காங்க, அப்படியே தத்துருவமாக இருக்கிறது மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு கூட நாளைக்கு சொல்லலாம். ஆனால் சமூக வலைதளங்களில் இப்போது வரைக்கும் அந்த ஃபோட்டோ வந்துட்டு இருக்கு. இப்போது வரை இந்த க்ஷணம் வரை அதற்கு பெரிய அளவு மறுப்பு இல்லை. அப்படி என்றால் அமைச்சர் ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்றாருன்னா, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அமைச்சர் ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்றாருன்னா அவர் திமுக மெம்பர் இல்லாமல் அவர் போகிற வரவங்க வீட்டில எல்லாம் போய் பிரியாணி சாப்பாடு சாப்பிடுவார். அதுவும் அவருடைய பெட்ரூமில் அவங்களுடைய மெத்தையில் உட்காந்துக்கிட்டு துணை மேயர் உட்காந்து சாப்பிட்றாரு. அப்படிங்கிறப்ப இவர் இந்த கட்சியோடு தொடர்பு இருக்கிறாரா இல்லையா? அதை விட இந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்த பொழுது அதை அடிப்படையாக கொண்டு உதயநிதி, அதாவது அவர் தீவிர அரசியலுக்கு வருவதுக்கு முன்னே கடைசியாக மாமன்னன் அப்படின்னு படம் நடித்தார். அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தார், நான் அந்த பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்முறை. ஆனால் இப்போது வரை அவர் வாயே திறக்கலையே அண்ணா யூனிவர்சிட்டியில். அதை விட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விவாதங்கள் வருகிறது. அந்த விவாதங்களை திமுகவை சேர்ந்தவர் என்னென்னா அந்த மாணவி அவ வந்து சரியான காதலனை சூஸ் பண்ணல, சரியான ஆண் நண்பரை சூஸ் பண்ணல. அவன் பாருங்க இந்த டயத்தில் எப்படி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போகிறான்,
அடிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த பையன் வந்து தப்பிச்சு போயிட்டான் ஆண் நண்பன். இவன்லாம் அவளுக்கு எப்படி வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பான் எப்படி? அதாவது அந்த விக்டிம் மீது குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு. இன்னொன்று, நீ காலேஜ் உள்ளே வந்துட்டுன்னா கேம்பஸ் உள்ளாரே நீ ஹாஸ்டலுக்குள்ளாரே தானே இருக்கணும், எதுக்கு வெளியிலலாம் வர? வெளியில் வந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் பார்க்கணும், இதே நேரத்தில் ஆடை டீசெண்டான ஆடை போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் கருத்து தெரிவித்தா இவங்க உடனே பாஞ்சு பராண்டுவாங்க. பார்த்தீர்களா, இந்த சனாதனம் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய இந்த எண்ணம் தான். உடனே நாங்கள் வந்து எப்படி வேணாலும் போட்டுப்போம், ஆனால் அதை பார்த்தால் உங்களுக்கு காம எண்ணம் இச்சைகள் வருகிறதா அப்படின்னு பெண்ணியக்க போராளிகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ திமுககாரர் என்ன சொல்கிறான், நீ காம்பஸ் அதாவது ஹாஸ்டல்லேருந்து வெளியில் எதுக்கு இஷ்டத்துக்கு வர, அந்த டயத்தில் ஏன் வர அப்படியெல்லாம் கேள்வி கேட்குறான். ஆனால் இப்படி கேள்வி கேட்பது தவறுன்னு கனிமொழி இது வரைக்கும் ட்வீட் பண்ணல. அவர் மணிப்பூருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு, கத்துவாக்கு இங்கெல்லாம் வந்து கேண்டில் மார்ச் போகிறவர் இத்தனை நேரம் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து செக்ரட்டரியேட் வரைக்கும் கேண்டில் மார்ச் போயிருக்கணுமா, போகக்கூடாதா? ஏன் போகலை? மாதர் சங்கங்கள் அதுவும் கம்யூனிஸ்ட் அமைப்பில் இருக்குது, யாராவது ஒருத்தவங்க குரல் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி தான். அதை தாண்டி நீதிமன்றம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்குது. என்னென்னா, ஒன்று இந்த சிசிடிவி கேமரா ஒன்று சொன்னோம், இன்னொன்று இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுலேயே பல தகவல்கள், அது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ வெளியில் வந்துருச்சு. அது இப்போ காம்பன்சேஷன் கிட்டத்தட்ட 25 லட்சம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, சிபிஐ விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பெண் காவலர்களை தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் அமைக்கணுங்கிறாங்க. அவசரமாக இந்த தீர்ப்புகளையெல்லாம் சொல்லும் பொழுது சாதாரணமாக அந்த கள்ளக்குறிச்சி இப்பொழுதுதான் பார்த்தா அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும்னு கோர்ட்டுக்கு போய் கேட்டாங்க. அப்போ அதற்கு அந்த சிபிஐ விசாரணை வைப்பதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, சிபிசிஐடி இதான் விசாரணை பண்ணணும்னு ஏன் கேட்குறீங்கன்னு தமிழக அரசை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்டது. இப்பொழுது அவசரமாக சிபிஐ விசாரணை வேண்டாம், இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டால் போதும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லும் பொழுது இது அவசர கதியில் சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு. முழுவதுமாக நம்மளால் இந்த தீர்ப்பை ஏற்றுக்க முடியல. ஆனால் உண்மை வெளிச்சத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இந்த நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீடியாக்களை வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணி அர்த்தம் இல்லை, அவங்க தான் இந்த விஷயத்தை ஓரளவு வெளியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இல்லாட்டினா இதை இவர்கள் மூடி மறைச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தொனியில் நீதிபதி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ அதை ஒட்டி அரசியல் நிகழ்வுகள் பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த விசாரணை வந்து மட்டுப்படலாம். இருந்தாலும் நம்மை போன்ற யூடியூப் சேனல் தேசிய எண்ணம் கொண்டவர்கள், பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையின் மீது, அவங்களுடைய சுதந்திரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தொடர்ச்சியாக நாம் பேச வேண்டும். இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாதான் ஆக்ட் பண்ணும். வயசானவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இந்த அரசு இருக்குது. இது பற்றி உண்மையை சொல்லக்கூடியவர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுக்கிறதுக்கு இந்த அரசு பாசிச எண்ணத்தோடு தயாராக இருக்கிறது. ஆனாலும் உண்மை சொல்லப்பட வேண்டும். அதனால தான் இப்போ நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா, விசாரணை அதிகாரி கமிஷனருக்கு கீழே வருவார். இப்போ கமிஷனர் என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு ஆள் தான் தப்பு பண்ணியிருக்காரு, முழுசாக விசாரணை நடக்காமலேயே எப்படி ஒரு ஆள் தான் குற்றவாளின்னு அவர் சொல்லுவார். அப்போனா இவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி இன்னொரு ஆளை எப்படி அரெஸ்ட் பண்ணுவார்? அது அப்படி இருந்தால், இன்வால்வ் ஆகியிருந்தா கூட எப்படி அரெஸ்ட் பண்ணுவார்? அதனால் இந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது மாதிரியாகவும் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆனால் பெட்டர் அவங்க சிபிஐக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. இன்னும் என்னென்ன விஷயங்கள் வரப்போகிறது, கட்சியை சார்ந்தவர் அவர் சார், இப்போ வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறதே, இப்போ எந்த சார் அது அப்படின்னு, அப்படி ஒரு சார் இல்லைன்னு கமிஷனர் சொன்னார். ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் அந்த சார் யார் அப்படின்னு தெரிய வருதா என்று நாமும் காத்துட்ருக்கோம். அடுத்தடுத்த கட்ட நகர்வில் இது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். தொடர்ச்சியாக ஸ்ட்ரீட் டிவி இந்த செய்திகளே ஏதோ ஒரு வகையிலே சொல்லிக்கொண்டு இருக்கும், இந்த உண்மை வெளியே வரும் வரை. இரண்டாவது செய்தியாக, மணல் கடத்தலுக்கு துணை போகும் போலீஸ்காரங்க மத்தியில் நான் நேர்மையாக இருக்கேன், அதனால் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சிவகிரி போலீஸ் ஸ்டேஷன் 8 டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த செய்தி எப்படி வருது? தென்காசி மாவட்டம் சிவகிரி அங்கே கூடிய ஏட்டாக இருக்கக்கூடியவர் தான் பிரபாகரன்கிறவர். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே தொடர்ச்சியாக கனிமவள கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்கு, நான் அங்கங்கே போய் பிடிச்சிட்டு வரேன், பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் ரசீதை வச்சுக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு கனிம வளத்தை கடத்திட்டு போகிறாங்க, நான் பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷனில் போட்டுட்டு உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுங்க, அந்த சம்மந்தப்பட்ட வாகனத்தையும் சீஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வந்து பார்க்குறப்ப அதை வந்து விட்டுறாங்க, காசு வாங்கிட்டு
போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களே காவலர்களே போலீஸ்காரர்களே விட்டுடுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளார கூட்டு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நான் நேர்மையாக இருந்து அங்கங்கே பிடிச்சிட்டு வரும் பொழுது என்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது. அதனால் தயவுசெய்து என்ன இந்த வேலையிலேருந்து விடுவிச்சிருங்க ஐயா அப்படின்னு டிஜிபிக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கார். இது புதுசு இல்லை, நம்ம பார்த்தோம் இந்த மணல் கடத்தலை தடுப்பவர்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருதுன்னு. இது தென்காசி, அது பக்கத்தில் இருக்க தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது, அங்கே மொரப்பநாடு. அங்கே உங்களுக்கு தெரியும், ஒரு விஓவை அவருடைய ஆஃபீஸ்லேயே வெட்டி கொண்டாங்க. அந்த விஓ ஆஃபீஸ்க்கு எதிரப்ப தான் காவல் நிலையம் இருக்குது. இவர் அடிக்கடி ஒரு ஆள் மணல் கடத்திட்டு இருக்கான், அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்தவர் தான் அந்த விஓ. இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. உன்னை ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஏன் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோன்னா, அந்த விஓவை உன் மேலே கேஸ் போட சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அதாவது அந்த விஓவை அவங்க தான் காப்பாற்றணும். ஆமாயா, நீ திருட்டுத்தனமாக மணல் கடத்துற, உன்னை தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டினா தாண்டா சரியாக இருக்கும் அப்படின்னு போலீஸ் சொல்லலை. அந்த விஓவை உன்னை அப்பப்போ பிடிச்சிட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், வேற வழி இல்லாமல் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப இவனுக்கு கோபம் வருது. போய் அந்த விஓ ஆஃபீஸ்லேயே அவர் பிடிச்சி வெட்டுறான். அது மட்டுமா, இந்த ஆட்சி அமையுது, அது அஷூரன்ஸ் கொடுக்குறார். இப்பொழுது டாஸ்மாக்குக்கான அமைச்சராக இருக்கிறார்ல செந்தில் பாலாஜி, அவர் பிரச்சாரத்தின் போது என்ன சொல்கிறாரு, நம்ம ஆட்சி 11 மணிக்கு வந்தால் 11:05 நீங்கள் மணல் கடத்தலாம், எந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்க்குறேன், அவருக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்பே, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களே மணல் கொள்ளையர்களுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது, நீங்கள் போலீஸ்காரர்களோ இல்லை தாசில்தாரோ இல்லை விஓவோ நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சு போச்சா? அதனால தான் அவர் வேணால் போலீஸ்காரராக இருக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா நல்லா மீசெல்லாம் வச்சுருக்காரு, நல்லா எங்கே சினிமாவில் காட்டக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கிறார், 8 மாதிரி தான் இருக்கார். ஆனாலும் என்ன பிரயோஜனம்? சுற்றி இருக்கிறவங்க இந்த மாஃபியா கும்பலோடு கை கோர்த்து இருக்கிறாங்க. அதனால் நாளைக்கு எனக்கு பல இடங்களில் பார்க்குறோம், தாசில்தார் யாராவது மணல் கொள்ளையை பிடிக்க போனால் அவர் மீதே லாரியை ஏற்றி கொள்கிற அந்த விஷயங்கள்லாம் பல விஷயம் நடந்திருக்குது. இந்த தகவலை சொன்ன திருச்சியில் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, அவர் மீது தாக்குதல் நடந்த அந்த விஷயத்தான் பார்க்குறோம். கனிமவள கொள்ளை நடக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே போய் வீடியோகிராஃப் பண்ணால் அவங்க மீது தாக்குதல் நடந்த அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். ரொம்ப சமீபத்தில் நம்ம பார்க்குறோம், திண்டுக்கல்ல இங்கே கல்குவாரி இஷ்டத்துக்கு கல்லை பேத்து எடுத்துட்டாங்க, நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி எடுக்கிறாங்க, மணல் அள்ளுறாங்க அப்படின்னு பல முறை புகார் கொடுக்குறாரு, கேட்கல. சரி, இது ஊடக வெளிச்சத்துக்கு வரணுமே அப்படின்னு ஒரு தனியார் ஊடகத்துக்கு ஒருத்தர் ஆக்டிவிஸ்ட் பேட்டி கொடுக்குறாரு, அவ்வளோதான். அவரை அடித்து அவர் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்கிற ஒரு 3 நாளைக்கு முன்னால் வந்த செய்தி இது. ஆகவே இங்கே சுற்றுப்புறத்தை சூழியலை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு இந்த கொள்ளை, கனிமவள கொள்ளை, மணல் கொள்ளை, இதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் மீது தாக்குதல், இதை வெளிக்கொண்டு வரக்கூடிய மீடியாக்கள் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் மீது தாக்குதல் இந்த அளவுக்கு நடந்துட்டு. காரணம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொல்லியாச்சு. அப்படிங்கிறப்ப இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதைத்தான் மீண்டும் இந்த செய்தி காட்டுது. அதனால தான் அவர் பயந்துட்டு, இப்போ போலீஸுக்கு, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ்கிட்ட போய் புகார் வைப்போம், போலீஸை நானே சேஃபாக இல்லை, இங்கே யாருக்குமே சேஃப் இல்லை அப்படிங்கிறப்ப நாம் யாரிடம் சொல்வது? ஆகவே இந்த ஆட்சியிலே கொள்ளையர்கள் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அது இதோட நீங்கள் எதை வச்சு பார்க்கணுன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்ததுலேயே அவர் சட்ட அமைச்சரே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி பண்ணுறமா பண்ணிட்டு தான் இருப்பான், திருடனாய் பார்த்து திருண்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாங்கிற அவன் செய்வான். சரி, தடுக்கக்கூடிய இடத்துல தானேங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனி மனித அங்கங்கே நடக்கக்கூடிய தாக்குதல், ஏன்னா அவர் அதுக்கு முன்னாலே ஒரு நாள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இது அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்தது. அதுக்கு முதல் நாள் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதோட சூப்பர். எங்க கோர்ட்டு வாசல்லையே பிடிச்சி வெட்டியிருக்காங்களாங்க. இது அதாவது சரண்டர் ஆகிறது ஒரு கேஸுக்காக வராரு, அவரே கோர்ட்டு வாசலில் வெட்டுறாருங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சுக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், சட்ட அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இப்போ நான் இந்த மீடியா ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்ல, இந்த ஆள்லே ஏதாவது ஒன்று நடக்கும், அதுக்காக போலீஸையோ சட்டம் ஒழுங்கையோ நீங்கள் குறை சொல்லுவீங்களா அப்படின்னா,
எங்களால் தடுக்க முடியாது, அந்த திராணி இல்லாத அரசு தான் இதுன்னு சட்ட அமைச்சரே ஒத்துக்கிறாருன்னு தானே அவன் புரிஞ்சுக்கணும். சட்ட அமைச்சர் இப்படி சொல்றாரு, அந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதல்வர் இது வரைக்கும் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிறப்ப போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? நேர்மையாக இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க, கோபாலபுரத்துக்கு சேவம் செய்யக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் இது போல தென்காசியில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சிவகிரியில் இருக்கக்கூடிய ஏட்டு பிரபாகரன் போல நேர்மையான போலீஸ்காரர்கள் என்ன பண்ண முடியும்? எங்களை அந்த வேலையிலேருந்து விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது சட்டம் ஒழுங்கு சீரழிவு, மணல் கொள்ளை மாஃபியாக்களுக்கு ஆதரவு, இது போன்ற நிலையில் இந்த அரசு செயல்படுகிறது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக கட்டுகிறது. மூன்றாவது செய்தியாக, கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு நாள் பேரணிக்கு தடை போட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? திமுக அரசு இது இப்படித்தான் செயல்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க சாதாரணமாகவே இந்த அரசுக்கு எதிராக யாராவது போராட்டம் பண்ணாலே அதுக்கு தடைப்படுவாங்க. இப்போது பெரிய அளவு எதிர்ப்பெல்லாம் இங்கே தேமுதிக காட்டலை. அப்படி இருந்தாலும் ஏன் இன்னும் விஜயகாந்தின் மீது ஒரு வன்மம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்போ அந்த விஜயகாந்த் மண்டபம் இருக்குது, அது ஏற்கனவே அது கல்யாண மண்டபமாக இருந்தது கோயம்பேட்டில். அந்த மண்டபமே எப்படி இடிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வரலாற்றை பார்க்கும் பொழுதே தெரியும் திமுக எந்த அளவுக்கு விஜயகாந்தின் மீது வன்மத்தோடு இருந்தது அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி விஜயகாந்துக்கு முதலாம் ஆண்டு நினைவு நாள். இந்த போஸ்டர்லாம் குரு பூஜை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நம்மளால் ஏற்க முடியாது. அதாவது ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டியாகவும் அது அப்பழுக்கற்ற வகையில் பணியாற்றக்கூடிய ஆட்கள், சேவை செஞ்சவங்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுடைய நினைவு நாளை குரு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஒரு அரசியல் கட்சி, சினிமாவில் இருந்தார், பிறகு அரசியல் கட்சியை தோற்றுவித்தார், தேர்தலை சந்தித்தார், எதிர்க்கட்சி தலைவராக கூட வந்தார். அதெல்லாம் சிறப்பு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை குரு பூஜை, நினைவு நாளை குரு பூஜை அப்படின்னு கொண்டாடணுமா அப்படிங்கிறது, அனுஷ்டிக்கணுமா அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இருந்தால் கூட அந்த கட்சியின் சார்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, கோயம்பேட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிராக இருக்கும். அங்கிருந்து சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் விஜயகாந்தருடைய கல்யாண மண்டபம், இப்பொழுது மணிமண்டபமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு பேரணியாக அவங்க ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு பேரணியும் போல் நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. முன்னே இருந்தது சொன்னீங்கன்னா கோயம்பேடில் அதுதான் பஸ் ஸ்டாண்டு, ரைட்டா, மக்கள் நெருக்கடி இருக்கும். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டு கிடையாது, கிளாம்பாக்கம் போயாச்சு. பெரிய அளவு பஸ் போக்குவரத்து நெருக்கடி அப்படிங்கிறது இல்லை. சரி, ப்ரைவேட் பஸ்ஸும் கூட ஈவினிங் மேலே தான் போவோம், மார்னிங்கில் இல்லை. சரி, அந்த பக்கத்தில் வேறு ஏதாவது மிகப்பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குதான்னா, நான் சொல்லக்கூடிய அந்த 1/2 கிலோமீட்டர் இதில் பெரிய ஸ்கூல்ஸ் இல்லை. சரி, வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், அதனால் மருத்துவர்கள் அந்த மருத்துவ வசதி பெறுவதற்கு ஏதாவது தடையாக இருக்கும். ஏன்னா இவங்க என்னன்னா ஆம்புலன்ஸ் வரத்துக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. வடபழனிக்கிட்ட தான் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதே போல் அண்ணா நகர் அந்த பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நான் சொன்னக்கூடிய அந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த ஹாஸ்பிட்டல்ஸும் இல்லை. வேறு வழிபாட்டு தலங்கள் அந்த பக்கத்தில் இருக்குதான்னா அதுவும் இல்லை. இன்னொன்று, வழிபாட்டு தலங்களில் அது இருக்கக்கூடிய இடத்துல இந்த பேரணி போகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு அங்கே ஏதாவது வருமானா இவங்க போயிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுலாம் ஒன்றும் போக மாட்டாங்க. தேமுதிகவினர் பொறுத்தல இன்னொன்று, அவங்களுடைய கட்சியின் தலைவராக இருந்த விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த தானே போகிறாங்க. அதனால் பெரிய வன்முறையெல்லாம் அவங்க ஈடுபட போகல. அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. இன்னொன்று, ஒரு ஜாதி அமைப்புன்னா அவன் ஏதாவது ஒரு கோஷம் போட்டுட்டு போவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான்னு கூட நீங்கள் சொல்லலாம். தேமுதிகவினர் வேறு யாருக்கு எதிராக கோஷம் போட்டு என்ன பண்ண போகிறாங்க? அது இல்லை. சரி, டிராஃபிக் ஜாமு நான் அது சொன்னது மாதிரி என்ன, இன்னும் சொல்லப்போனால் இப்போ இன்னும் ஒரு படி மேலே இப்பொழுது மேம்பாலமே கட்டியிருக்கிறாங்க. அண்ணா நகருக்கு போகக்கூடிய பஸ் எல்லாம் கூட அந்த மேம்பாலம் வழியாகத்தான் போகுது. ஸோ கீழே போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேரணிக்கு தடை செய்வதற்கான காரணம் என்ன, வேலிடான ரீசன் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. காரணம், இப்போ கருணாநிதி இறந்து போனார், அவருக்கு மெரினாவில் போச்சாங்க. அதுவே எவ்வளவு அவங்களுக்கு சிக்கலாக இருந்தது. அது கேஸ் எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையில் சொன்னாங்க.
அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவருடைய நினைவு நாளை இவங்க கொண்டாடும் பொழுது பார்க்குறோம், அரசியல் விழா இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, அதற்காக ஆட்களை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு கூட்டத்தை கூட்டி ஏதோ விழா கொண்டாடுறாங்க. ஆனால் இப்போ இந்த 1ஆம் ஆண்டு இப்போ பார்க்குறோம், டிவிலே பார்க்குறோம், காலையிலேருந்தே இன்னொன்று அவர் இறந்த பொழுதே அவருடைய இறுதிச் சடங்கு எப்படி நடந்தது பார்க்குறோம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பார்ட்டி, எந்த அரசியல் கட்சியில் இருக்காங்கிறது இல்லை, சாதாரண கூலி தொழிலாளியிலேருந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் முதல் எப்படி வந்து வரிசையில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துனாங்க. காரணம் அவர் மீது ஒரு நல்ல எண்ணம் இருந்ததுனால தான் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் இன்றைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள்லையும் எல்லா ஊர்லேருந்தும், அதாவது பிரியாணி, சாப்பாடு பொட்டலம், சரக்கு, பஸ் எல்லாம் வச்செல்லாம் கொண்டு அவங்கவுங்க தன்னெழுச்சியாக இங்கேருந்து வந்திருக்காங்க. நம்ம ஆட்சி அதிகாரத்தில் 5 முறை 6 முறை முதல்வராக இருந்தவர், அவருடைய நினைவு நாளைக்கு கூட நம்ம கட்சிக்காரனே எவனும் இப்படி வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் விஜயகாந்துக்கு இப்படி தன்னெழுச்சியாக வருகிறார்களே. இப்போ இதை இந்த வருஷம் நம்ம விட்டுட்டோம்னா ஒவ்வொரு வருஷமும் அதிகப்படியான கூட்டங்கள் வந்துடுமே அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வா, இதன் மூலம் கூட்டத்தை கூட்டிடுவாங்க, மீண்டும் அந்த பார்ட்டி ரிவைவ் ஆகிடும், ஆகுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்சி இன்னும் விஜயகாந்த் இருக்கக்கூடிய அந்த சாமிங் வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு கதை. ஆனால் கூட்டம் கூடி வருமா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு திமுகவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, விஜய் கட்சி ஆரம்பித்தா பயம், அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு பயம், அவருக்கு அவர் தானே சாட்டையால் அடிச்சுக்கிறாருங்கிறப்பையும் உங்களுக்கு பயம், ஏதோ ஒன்று இவர்களுக்கு எதிராக ஆகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வுலேயே காடு பயம் நாடு பயம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எதை பார்த்தாலும் பயம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், நான் இவ்வளவு காரணம் சொன்னேன், இது தடை பண்ணுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனால் இதற்கு நேர் எதிராக என்ன நடந்திருக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னால் அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு பயங்கரவாதி 58 பேர் படுகொலையானதற்கு காரணமான மாஸ்டர் மைண்டு குண்டு வைப்பதற்கு காரணமாகவும் வீரத்துறவி ராமகோபாலின் தலையில் அவரை வந்து கொலை செய்யும் நோக்கத்தோடு வெட்டி, அவர் மயிரிலேல உயிர் தப்பிச்சிட்டாரு அந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால, அவரை கொலை செய்ய வேண்டிய அந்த ஒரு நோக்கத்தோடு வெட்டினவன். 250க்கும் மேற்பட்டவர்கள் வந்து முடமாகி காயமடைந்து கண்ணிழந்து ஊனம் ஆகியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணமான கோவை பாட்சாவுக்கு 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பேரணியில் கலந்துக்கிறதுக்கு இந்த அரசு அனுமதி அளித்தது, காவல்துறை அனுமதி. அது மட்டும் இல்லை, 1500 போலீஸு அதுக்கு பாதுகாப்பு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் வன்முறையில் ஈடுபட்டுருவானோ அப்படின்னு சொல்லி தான் 1500 போலீஸ் நிற்குது. அப்படிப்பட்ட பயங்கரவாதிக்கு அவனுடைய இறுதி சடங்குக்கு அனுமதி அளித்த இந்த காவல்துறை விஜயகாந்துடைய நினைவு நாளில் அமைதியாக பேரணி போவதற்கு தடை செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான். இதை விஜயகாந்த் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, சாதாரண சாமானியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் பயங்கரவாதிகளுக்கு ஒரு மறைமுகமாக, ஏன் நேரடியாகவே ஆதரவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாத்வீகமாக அரசியல்ல, சட்ட ரீதியாக அரசியல்ல எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் இறந்திருக்காரு, அது சம்பந்தமாக ஒரு பேரணி நடக்குது அவருடைய நினைவு நாளில், அதற்கு இவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள்னா இந்த அரசாங்கத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத சாமானியர்களுடைய நோக்கத்திற்கே விட்டு விடுகிறேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த திராவிட மாடல் எவ்வளவு ஒரு மோசமான நிலையிலே தமிழகத்தை கொண்டு செல்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். 4வது செய்தியாக, இந்துக்கள் மட்டும் பணியாளர்களாக நியமிக்க வேண்டும், அறங்காவலர் கூட்டக்குழுவில் வீர் சாவர்கரின் பேரன் சொல்லியிருக்காரு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது மிகவும் வரவேற்புக்கு உரியது. நம்பர் 1, இது எங்கே நடந்திருக்குன்னா, ஷிரடியில் இந்த கோயில் அறங்காவலர் அந்த ட்ரஸ்டி அவங்களோட கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. அங்கே தான் அவர் சொல்லியிருக்கார். சமீபமாக இந்தியா முழுக்க இந்த ஒரு எண்ணம் வர ஆரம்பித்திருக்கிறது நமக்கு உண்மையிலே மகிழ்ச்சியை தருகிறது. இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், ஆட்சி மாறியது ஆந்திராவில். ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும் பொழுது திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்த பணியாளர்களாக கிறிஸ்தவர்களே நியமிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது. அதனால தான் பவன் கல்யாண் அவரும் சரி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றதே வந்து ஏற்ற உடனே ஃபஸ்ட்டு தரிசனம் அவர் திருப்பதியில் தரிசனம் செய்கிறார். அங்கிருந்து தரிசனம் முடித்து விட்டு அவருடைய முதல் பணியை எப்பொழுதுமே வந்து திருப்பதியிலிருந்து தான் தொடங்குவார்.
அந்த திருப்பதியில் வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தையே, இங்கே வந்து அந்த நாராயணா கோவிந்தா இந்த கோஷம் மட்டும்தான் இருக்கணும், மாற்று மதத்தினர்களுடைய இது இருக்கக்கூடாது. அதே போல் இங்கே பணியாளர்கள் எல்லாம் வந்து இந்த கோயிலின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தான் இருக்கணும். அதைத்தான் பவன் கல்யாணம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி அந்த விஷயத்தை பார்க்குறோம். ஜெகன்மோகன் ஆட்சியில் பலர் வந்து கிறிஸ்துவமயமாகி விட்டது அந்த தேவஸ்தானமே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் திருப்பதியை சுற்றி பல இடங்களில் சர்ச்சு புதுசு புதுசாக வந்ததாக இருக்கட்டும், பல கட்டிடங்கள் வியாபார ஸ்தலங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் புதுசு புதுசாக கட்டின அந்த விஷயங்கள்லாம் கூட சொன்னாங்க. அதற்கு காரணம் அங்கே அப்போது இருந்த அரசு அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது அப்படிங்கிறது. அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ கேரளா பார்க்குறோம், அங்கு வேறு விதமாக சபரிமலையில் அங்கே பிரசாதமே வந்து அலால் செய்யப்பட்ட உணவே வந்து அங்கே இருந்தது. அதாவது அந்த அரவண பிரசாதம் செய்யக்கூடிய ஜாகிரி, இந்த வெல்லம் அந்த இருக்கு இல்லையா, அதுவே அலால் சர்டிஃபிகேட் பெறப்பட்ட அந்த பொருளை வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருந்தாங்கன்னு அது சம்மந்தமாக நம்ம ஸ்டேட் டிவிலே பேசியிருக்கிறோம். அது மிகப்பெரிய அளவிலே வைரலானது. அதே போல் இங்கே தமிழகத்திலேயே கூட ஒரு சில கோயிலில் குறிப்பாக அந்த விபூதி வைக்கக்கூடிய அந்த பொட்டலத்தில் கிறிஸ்துவ பிரச்சாரம் தாங்கிய அந்த சிம்பல்லாம் அதில் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். மாற்று மதத்தினர் சார்ந்தவர்கள் வந்து இந்து கோயிலில் திருமணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது. அது தடுத்து நிறுத்தப்பட்டது போராட்டங்களுக்கு பிறகு அப்படிங்கலாம் பார்க்குறோம். ஸோ தமிழகத்திலேயும் இந்த விஷயங்கள் இருக்குது. திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் கோயில், அதை சுற்றி வந்து பல கோயில் இடங்கள், அது வந்து ஃபஸ்ட்டு வாடகைக்கு எடுத்தது, அந்த ஏலம் எடுத்தது வந்து இந்துவாக இருந்தாலும் அதுக்கு மேல் வாடகை விட்டுருக்கிறது பல பேர் வந்து மாற்று மதத்தினர் சார்ந்தவங்க அதை வச்சுட்டு அதை நடத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிகமாக இருக்கிறது. அங்கே திருநெல்வேலியில் மட்டும் இல்லை, பெரும்பாலான பழனியில் கூட அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது போன்ற பல விஷயங்கள் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரசாத ஸ்டாலாக இருக்கட்டும், இல்லை பூஜை பொருட்களை விற்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், கோயிலுக்கு அருகாமையிலே மாற்று மதத்தினர்கள் அவங்களுக்கு வந்து கோயில் சம்பந்தப்பட்ட அந்த கடைகள் அவங்க வந்து ஏலம் எடுத்து நடத்தக்கூடியது, இதெல்லாம் வந்து செக்குலருங்கிற பேரில் இது பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தோம், உத்தரப்பிரதேசில் கன்வார் யாத்திரையில் வந்து இது பெரிய யாத்திரை நடக்குது. பல பேர் உபவாசம் இருந்துட்டு அவங்க கால்நடையாக வராங்க. அவங்க சைவ உணவு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் பல இடங்களில் வந்து இந்து பெயர் தாங்கி ஆனால் மாற்று மதத்தினர் கடை வச்சுருக்காங்க. அங்கே விற்கக்கூடிய பொருட்கள் என்ன, சாப்பாட்டு உணவு எப்படி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அதனால் வந்து ஓனர் பேரை வந்து டிஸ்பிளேயில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி, அப்போனா அதுலேருந்து என்ன தெரியுது, மாற்று மதத்தினர் அங்கே நிறைய பேர் அந்த திருவிழாவில் கடை போடுறாங்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக செக்குலர் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் ஆதரித்த பொழுது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யோகி அரசு அதை கடைபிடிச்சது. இதுக்கு எதிராக அரசியல் கட்சிகள்லாம் குரல் கொடுத்த பொழுது காங்கிரஸ் கட்சியை சார்ந்து அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க இமாச்சல் பிரதேச. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரே கூட அதே போல தான் சொன்னார், டிஸ்பிளே போர்டு வைக்கணும், யார் ஓனருங்கிறது தெரியணும் கடைங்களுக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. இது என்னென்னா, இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு மாநிலத்தில், ஆந்திராவில் வந்துருச்சு, உத்தரப்பிரதேசில் ஆல்ரெடி இருக்குது, அஸ்ஸாமில் ஆரம்பிச்சிட்டாங்க, இமாச்சல் பிரதேசில் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்பொழுது மகாராஷ்டிராவில் ஏற்கனவே இருந்த உத்தவ் என்சிபி காங்கிரஸ் கூட்டணியில் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். அங்கே 2 துறவிகள் அடித்தே கொல்லப்பட்ட அந்த ஒரு ஆட்சி இருந்தது. இப்பொழுது பாஜகவுடைய ஆட்சி வந்திருக்கு. அதன் முகாந்திரமாக என்னன்னு தெரியல. இப்பொழுது அங்கும் இதே போன்ற ஒரு குரல் ஒலித்திருக்கு. அந்த குரல் ஒலித்தது யாருடைய குரல் அப்படின்னா, வீர் சாவர்கருடைய பேரன் ரஞ்சித் சாவர்கர் தான் இதை சொல்லியிருக்கிறார். கோயில் அது சம்பந்தப்பட்ட பணியாளர்கள்லாம் இந்துக்களாக இருக்க வேண்டும். அதை விட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாமியர்கள் எப்படி அலால் சர்டிஃபிகேஷனை வலியுறுத்துகிறாங்களோ அதே போல் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் ஓம் சர்டிஃபிகேஷன், இதெல்லாம் இந்து கடைகள் தான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும், அதை நாம் வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மிகவும் பாராட்டத்தக்கது. பார்க்குறோம், பல மசூதிகள் இருக்குது, சர்ச் இருக்குது, அவங்க யாருக்கு வாடகை கொடுக்குறாங்கன்னு தெரியும். அவங்க மத சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான், மாற்று மதத்தினருக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து திடீர்னு அவங்க இப்போ ஒரு சாலை வழியாக போகக்கூடிய ஒரு இடத்துல மாஸ்க் கட்டியிருப்பாங்க,
பாரம்பரியமாக போன திருவிழாக்க ஊர்வலம் போகிறதே அவங்க இப்பொழுது தடை வேணும்னு கேட்குறவங்க அந்த மாஸ்க்கு அது சம்மந்தப்பட்ட இடங்களில் வியாபார இடங்களில் வேற்று மதத்தினருக்கு கொடுப்பாங்களா? ஏன்னா இங்கே இருந்தான்னா அவன் மாற்று மதத்தினர் குறிப்பாக இந்துவுக்கு கடை கொடுத்தான்னு வச்சுங்க, அவன் சாமி படம்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுவான், வெள்ளிக்கிழமைனா கற்பூராத்தி காட்டுவான், சாம்பிராணி போடுவான், விளக்கு ஏற்றுவான். இதெல்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியாதுல்ல. அதனால் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, மாற்று மதத்தினர் கொடுக்க. ஆனால் நாம் நம்முடைய கோயில் அது சார்ந்த வியாபார ஸ்தாபனங்களுக்கெல்லாம் ஏலமாக வந்து மாற்று மதத்தினர் கொடுத்து விடுகிறோம். அப்படி கொடுக்கக்கூடாது, நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்ங்கிற ஒரு அறைகூவல் ஷிரடியில் நடைபெற்ற அந்த கோயில் அறங்காவலர் கமிட்டியில் மிக ஆணித்தரமாக பேசியிருக்கிறார் வீர் சாவர்கருடைய பேரன். அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். இதை வந்து எல்லா மாநிலங்களும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. நிறைவு செய்தியாக, உத்தரப்பிரதேச சம்பலில் 87 புனித இடங்களை மீட்டிருக்காங்க சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக நாம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடியது, நாம் இழந்த பெருமைகளை மீட்பது, இதையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. 500 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு ராமனுக்கு மிகப்பெரிய ஆலயம் எழுப்பி அயோத்தியாவில் முடிந்த அந்த முகூர்த்தமாக என்னன்னு தெரியல. இப்பொழுது இந்தியா முழுக்க இந்துக்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்வு. அப்பொழுதெல்லாம் ஒரு இயக்கமாக இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பல வருடங்கள் போராடி நம்ம பெற்றோம். இப்பொழுது சட்ட ரீதியாக பலரும் வழக்கு தொடுத்து இந்து விழிப்புணர்வு கொண்டவர்கள் அவங்கவுங்க பகுதியில், நம்மளுடைய இதுக்கு முன்னால் இருந்த வழிபாட்டு தலம் என்னவா இருந்தது, இப்போ அந்த வழிபாட்டு தலம் எங்கே, புனிதமான கிணறு இருந்தது அப்போ இருந்தது, நம்ம தாத்தா ஏதோ சொல்லியிருக்காங்களே இப்போ ஆனால் அது இல்லையே, அது எங்கே, இதையெல்லாம் மீட்க வேண்டும் அப்படின்னு போராடி வருகிறார்கள். அந்த போராடி கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். இப்போ சம்பலில் பார்த்தோம், மசூதி மீட்டது. அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் மதுரா கிருஷ்ணருடைய ஜன்மபூமி, அதை மீட்கக்கூடிய ஒரு வகையில் அது கேஸ் போயிட்டுருக்கிறது பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்தில் பல வருடங்களாக வழிபாட்டில் இருந்த கோயில் அதெல்லாம் இப்பொழுது வந்து ஆக்கிரமிப்பில் இருந்து அதை மீட்கக்கூடிய சட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம். சர்வே இப்போ சம்பலில் நடந்தது. அதை எதிர்த்து இஸ்லாமியர்கள் வந்து கல்லெறிந்தார்கள். அதற்கு வந்து போலீஸார் எப்படி பதிலடி கொடுத்தாங்க, அதில் 5 பேர் கூட இறந்து போனாங்க. அதை வச்சுட்டு மிகப்பெரிய அரசியலை வந்து எதிர்க்கட்சிகள் செய்தது. ஆனால் உத்தரப்பிரதேச அரசு அது மிகவும் தெளிவான பார்வையோடு செயல்படுகிறது. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அது காவல்துறையின் மூலமாக அடக்கிறது ஒரு பக்கமாக இருந்தால் கூட, இந்துக்களுக்கான இந்த உரிமை, வழிபாட்டு உரிமையை கிடைக்க பெறுவதற்கு அரசும் உறுதுணையாக இருக்கிறது. இன்னும் பலர் இந்த சட்ட போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு பல இடங்களில் ஆதரவாக தீர்ப்புகளும் நீதிமன்ற தீர்ப்புகளும் கிடைக்கிது. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு அடுத்த இது வர வரைக்கும் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொன்னால் கூட, ஏற்கனவே கிடைத்த அந்த இதைப்படி பல இடங்களில் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய இடங்களில் புனித தலங்கள், அவன் என்ன சொல்கிறாங்கன்னா 18க்கும் மேற்பட்ட கிணறுகள், பல வழிபாட்டு தலங்கள், கிட்டத்தட்ட 87 புனிதமான இடங்களை வந்து உத்தரப்பிரதேசத்தில் அந்த சம்பல் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே மீட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த இந்துக்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எங்கெங்கெல்லாம் இது இருந்திருக்குன்னு. நான் 1978 அங்கே மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அதிலிருந்து பலர் இந்துக்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவருடைய வழிபாட்டு தலங்கள், வீடுகள் அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டன. சமீபத்தில் வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து அங்கேருந்து பாதுகாப்பாக அந்த காவல்துறையினர் வெளியேற்றுறாங்க. என்னென்னா அவர் இருந்தது வந்து ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இந்து வீடு. அந்த வீடு சுற்றிய கோயிலும் இருந்திருக்கு. அங்கே சிவனுக்கு வழிபாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்பொழுது என்னென்னா அந்த இஸ்லாமியர் இருந்தப்போ அந்த சிவன் இருந்தக்கூடிய அந்த பகுதியை வந்து அவர் ஒரு குப்பை தொட்டி போல் பயன்படுத்தியிருக்காரு. அப்படின்னா அவர் என்ன ஒரு வன்மத்தோடு இருந்திருப்பார். சரி, ஆக்கிரமிச்சிட்ட, ஆனால் இன்னொருத்தவங்களுடைய வழிபாட்டு இடம், அதை நீ எப்படி அதை பயன்படுத்தியிருக்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதில் தானே உன்னுடைய வன்மம் இருக்குது. இப்பொழுது அந்த இடத்தையும் கூட மீட்டு இருக்கிறார்கள். போல் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துகிட்டு இருக்கு, ராஜஸ்தானில் ஆரம்பிச்சிருக்காங்க, மத்திய பிரதேஷில் ஒவ்வொரு இடத்துலையும் இது தொடங்கி இருக்கிறார்கள். இது வந்து இந்துக்களுடைய வரலாற்றை
மீட்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். உண்மையிலேயே இதற்காக குரல் கொடுப்பவர்கள் அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். நம்ம தமிழகத்திலேயே கூட பார்க்குறோம், ராமேஸ்வரத்தில் அதையொட்டி நிறைய புனித தீர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. பல புராணங்கள்லேயே அதற்கான குறிப்பு இருக்குங்கிறாங்க. அதையெல்லாம் இப்போ நம்ம நினச்சா மீட்க முடியுமா? முடியாது. எந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு நடந்திருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் பாரதத்துடைய புனிதங்களை எல்லாம், இதெல்லாம் புனிதங்கள், புனித தீர்த்தங்கள், புனித இடங்கள் என்று எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் மீட்கக்கூடிய வேலையில் செய்யணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து தர்மத்தில் ஆன்மீகத்திற்கும் இயற்கை சூழியலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது ரொம்ப இயல்பானது. வேறு வேறு கிடையாது. ஏதோ கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் போகிறான் அப்படிங்கிறது இல்லை. இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், நம்முடைய ஸ்ரீ டிவிலே ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது. நாச்சியார் கோயிலில் எப்படி ஒரு தெப்ப குளம் 19 ஆண்டுகளாக கழிவு நீர் கலந்து இன்னும் அது இருக்குது. இந்த கழிவு நீர் கலந்ததுனால அங்கே தெப்ப திருவிழாவே நடக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் போராடினாங்க. ஆனால் அதை சரி செய்யக்கூடிய வகையில் அரசு செயல்படாமல் திருவிழாவை கோயிலுக்குள்ளாரே வேறு விதமாக கொண்டாடக்கூடிய அந்த வகையில் பார்க்குறோம். ஆனால் கடைசி வரைக்கும் நான் அந்த குளத்தை க்ளீன் பண்ண மாட்டேன், கழிவு நீர் வரக்கூடிய விஷயங்களை நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னா, அதாவது அந்த குளங்கிறது என்ன, கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது, புனிதமானது அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா அது ஒரு நீர்நிலை. அங்கே இருந்தால் தான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அது சரியான வகையில் இருக்கும். அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் அதை சார்ந்த விலங்குகளுக்கும் உயிரினங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இயற்கையோடு இயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வு தானே. அதனால தான் ஆன்மீகத்தையும் இந்த இயற்கையும் நம்மளோட பிரித்து பார்க்க முடியாது. அப்படித்தான் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட கிணறுகள், நீர்வழி விஷயங்கள், தீர்த்தங்கள் இதையெல்லாம் மீட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது இயற்கையோடு இயைந்த வாழ்வு, ஆன்மீகம் மட்டும் இல்லை, இயற்கையோடு இயைந்த அந்த ஒரு சுற்றுப்புற அதை மீட்கக்கூடிய வேலையும் செய்திருக்கிறார்கள் இந்துக்கள். இதுதான் உண்மையான சனாதனம், இதுதான் இந்து வழிபாட்டு முறை அப்படிங்கிறதையும் வாழ்வியல் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காங்க. இப்போ கண்ணுக்கு தெரிந்து ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை மீட்கிறோம். அதுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இங்கே தொல்லியல் துறைங்கிற பேரில் கீழடியில் எடுக்கிறாங்க, பல விஷயங்களை இங்கேருந்து எடுக்கிறாங்க. அதை வைத்துக்கொண்டு இங்கிருந்து தான் நாகரிகமே உருவானது, தமிழன் தான் ஃபஸ்ட்டு தோன்றினான் அப்படிங்கிற விஷயம்லாம், சில விஷயங்களை கதை கட்டி விடுற அந்த வேலைகள்லாம் கூட இங்கே இருக்கிறவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்முடைய கண்ணுக்கு நேராக, அதாவது இப்போ இந்த கீழடியில் நீ தோன்றதுக்கு யாரையும் எதிர்ப்பு தெரிவிக்கல, மாறாக மத்திய அரசு அதுக்கு நிதியை ஒதுக்குது, தொல்லியல் துறை ஒதுக்குது, நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. இதில் என்னென்னலாம் புராதனமான விஷயங்கள் இருக்குதோ, இப்போ சமீபத்தில் பார்த்தா மதுரையில் டங்ஸ்டன் அங்கே அந்த இதை தோண்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய புராதன சின்னங்கள்லாம் அழிஞ்சிடுன்னு சொன்னாங்க. மத்திய அரசு இப்போதைக்கு அந்த ஏலத்தை நாங்கள் டெம்பரரியாக நிறுத்தி வைக்கிறோம், ஏன்னா நீங்கள் இந்த கன்சர்னை சொல்லிட்டீங்க, நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ மத்திய அரசு மிக தெளிவாக இருக்கிறது, புராதனமான விஷயங்களா அதை செய்யுங்க, அதற்கு நாங்கள் நிதி ஒதுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்து வழிபாட்டு முறை அவர்களுடைய புராதனங்களை விஷயங்களை மீட்கும் பொழுது இவர்கள் வேறு ஒரு மதத்தினருக்கு ஆதரவாக இருந்து பழசெல்லாம் ஏன் இப்போ குழி தோண்டி புதைச்சதெல்லாம் இப்போ எதுக்கு தோன்றீங்க, இப்போ எதுக்கு அந்த பிரச்சனையை புதுசாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற, ஏன்னா உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஆகவே இந்த மீட்டுருவாக்கம், வரலாற்று மீட்டுருவாக்கம் காலத்தின் தேவை. இதை மிக சிறப்பாக வட மாநிலங்களில் தொடங்கி இருக்கிறார்கள். இது நாடு முழுக்க நாம் இழந்த பகுதிகளெல்லாம் மீட்க வேண்டும், புண்ணிய இடங்களெல்லாம் மீட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கணும். நன்றி சார். நன்றி. ஜெய்